ஆங்கர்னு பேரை கேள்விப்பட்ட உடனே கையில் மைக்கை வச்சுக்கிட்டு கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க சொல்கிற சாதாரண ஆங்கர் நினச்சியா? டி அவார்ட்ஸோட ஆங்கருமா? ஓகே, கொஞ்சம் வந்து லைட்டாக பில்டப் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா வெயிட்டாக இப்படி பில்டப் கொடுத்துருக்கேன். சத்தியமாக எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம் சொல்லலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கௌரவிக்கிற விதமா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் டி அவார்ட்ஸ் அப்படின்னு இந்த ஷோக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். அதோட 3rd இயர் நடந்துட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. நல்ல ஒரு பரதநாட்டியம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பிரீத்தி அண்ட் மிஸ் சௌமியா பிரிட்ஜ் அகாடமி ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே, பறவை போலாகினேன் போலாகினேன் என்று, சிறுகும் என் கைகளும் ஒன்று, ராசாடி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம், முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை, மௌனம் பேசாமலே செல்ல, மாதி நீரில் கமலம் போலாடி மெல்ல, கனவுகள் வருத கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ, குளிர் காய்கின்ற தீ, என் தோள் மீது நீ, குளிர் காய்கின்ற தீ, குளிர் காய்கின்ற தீ, குளிர் காய்கின்ற தீ. வெறும் 1 மினிட்ல 2 மினிட்ல தன்னோட கிரியேட்டிவிட்டி ஃபுல்லாத்தையும் போட்டு அதில் வந்து ஒரு 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 கான்செப்டையும் டெலிவரி பண்ணி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரியும் வந்து பண்ணுற ஒரு விஷயம் கமர்ஷியல். அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு மிகப்பெரிய கைத்தறல் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நடக்கிற அவார்ட் ஃபங்க்ஷன் தான் நம்மளோட டி அவார்ட்ஸ். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பெஸ்ட் ஸ்பைசஸ் ஆட் ஓவர்சீஸ், அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட் நம்ம தர போகிறோம். அண்ட் அதுக்கு சப் கேட்டகரியாக வந்து அரோமேட்டிக் கிங் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்ட் நம்ம கொடுக்க போகிறோம். எஸ், அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரெசென்டரை கூப்பிட்டே ஆகணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரெசென்டர் யார் அப்படின்னா நம்ம இவங்கள பார்த்து எத்தனையோ தடவை வந்து ரசிச்சிருக்கிறோம். ஸோ இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு போது இன்னும் நிறைய சந்தோஷமாக தான் இருக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அம்பிகா மேம் ஆன் டு த டயஸ் ப்ளீஸ். NC ராஜாமணி சார், ஹெட் ஆஃப் இந்தியன் ப்ரோக்ராமிங் ஆஸ்ட்ரோ மலேசியா. ஸோ அவரையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் மேலே நிற்கிறோம். எஸ் மேம், ப்ளீஸ் வெல்கம். ஐயோ, படிக்காதவன் படத்தில் அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கீங்க மேடம். Best Spices Ad Malaysia Aromatic King Award Babas. Together for Raja Sulochana Pagalavan Babas. Thank you so much ma'am. முதல்ல எல்லாருக்கும் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. செல்வா, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அவார்டு வாங்குறவங்களுக்கும் கொடுக்குறவங்களுக்கும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஹீரோயினுக்கு எதனா ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறதா இருந்தால், ஏன்னா இப்போ வரைக்கும் நாங்கள் அம்பிகா மேம் அப்படியே எப்படி பார்த்தோமோ அந்த படங்கள்லாம் அப்படியே தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாரும் கூடயும் பழகிறதுக்கு ரொம்ப நல்லா ஏன்னா ஒர்க் பண்ண இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனில் ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். தேர் ஆல் வெரி நைஸ் பீப்புள்.
வெரி ஸ்மார்ட், Super. எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவங்க இப்படியே நல்லபடியாக போயிட்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். ரொம்ப அழகா பிஸி ஸ்கெடியூலில் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் பியூட்டி சோப் ஆட் அதுதான் வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம the பியூட்டி ஷேப்பர்ஸ் அவார்ட் அப்படின்ற அவார்டை தான் இன்னைக்கு வந்து தட்டிட்டு போறாங்க. பெஸ்ட் ஆட் யார் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம நாமினி பார்க்கணும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம நாமினிஸ் பார்த்துலாம். Best Beauty Soap Ad. The Beauty Shapers Award. And the nominees are Power, Yardley, Pierce, Weaver, Medley. தத்து முருகையா எக்ஸ் மினிஸ்டர் மலேசியா அவரை தான் நம்ம வந்து இப்போ மேடைக்கு அழைக்க போறோம். ஸோ அவரோட சேர்ந்து இன்னொரு ஒரு பிரசன்டர் கூப்பிட போறோம். ஸோ ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் வி ராதாகிருஷ்ணன், ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. Medimix. மெடிமிக்ஸ் கிளியர் கிளிசரின் இப்போது ஃபேஸ் வாஷிலும். ஸோ ஆட் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் சில ஆட்லாம் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. அதுக்கு காரணம் வந்து சில காரணங்களாக இருந்தாலும் இப்போ முக்கியமான காரணம்னா ஸ்ருதி ஹாசன் மேம். ஸோ எத்தனையோ ஆக்ட்ரஸ் இருக்கும்போது நீங்கள் ஸ்ருதி ஹாசன் மேமை நீங்கள் எதுக்காக செலக்ட் பண்ணீங்க மெடிமிக்ஸ் ஆடுக்காக? நீங்களே அந்த பதில் சொல்லிட்டீங்க. பீயிங் அ யூத் டு கெட் கனெக்டட், ஷீ இஸ் த ஒன்லி ஒன் வி தாட் ஆஃப் சூசிங் ஹர். தட்ஸ் த ரீசன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய இந்த மாதிரி அழகழகான ஆட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாபா உங்களுக்கு விஷஸ். தேங்க்ஸ் லாட் ஃபார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ சார். பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஆட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரசன்டரை வந்து நம்ம கூப்பிட போறோம். Yes. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, ஸ்ரீலங்கா டெப்டி ஹை கமிஷனர். ஸோ அவர் தான் இப்போ வந்து இந்த அவார்ட் கொடுக்கறதுக்காக நம்ம மேலே கூப்பிடுறோம். The winner, the best international AD management, Mr. Jagannathan, head of sales, TV advertising, Indian channel media cell, Astro. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டகரிஸ் பார்த்துட்டோம், நாமினிஸ் பார்த்துட்டோம், வின்னர்ஸ்லாம் பார்த்துட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம யாரை கூப்பிட போகிறோம்னா நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு நடனத்தை பார்த்துருவோமா? ஜான் பிரிட்டோ டான்ஸ் டீம். ஜொலிக்கிற மாதிரி ஒரு கேட்டகரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பெஸ்ட் ஜுவல்லரி ஆட் கேட்டகரியில நம்ம கொடுக்க போற அவார்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தி கிளிட்டரிங் டாஸ்லர் அவார்ட். அந்த கேட்டகரியோட நாமினிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் தி நாமினிஸ் ஆர் Best Jewelry Ad. The Glittering Dazzler Award. And the nominees are
Kalyan Jewellers, Joyalukas, Josalukas, GRT, Khazana Jewelry, NAC, Sri Kumaran Thanga Maligai. இந்த அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக நம்ம 2 பேரை கூப்பிட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது நான் கூப்பிட்டுருவா? ஓகே எஸ், மிஸ்டர் சித்தார்த் விபின், மியூசிக் டைரக்டர். மிஸ்டர் ராய்கோ, கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் சிங்கப்பூர், சென்னை. அந்த வின்னர் யாருன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ளீஸ், அண்ட் த வின்னர் இஸ். ஹலோ, எப்படி இருக்கீங்க? 18 வயசு கிலோலாங்க. இதான் பலவீனமானவங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த அவார்டை என்ஜாய் பண்ணுங்க. பெஸ்ட் ஜுவல்லரி ஆட் தி கிளிட்டரிங் டாஸ்லர் அவார்ட், GRT கோல்ட் ஃபார் ஆல். GRT in gold for all. இந்த அவார்டை வந்து வாங்குறதுக்காக 2 பேர் வர போறாங்க. மிஸ் ஆஷ்னா ஜவேரி, ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ் ப்ளீஸ். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் மார்க் மேனுவல், ஆட் டைரக்டர். ஸோ இந்த ஆடை இவ்வளோ அழகா எடுத்த ஆட் டைரக்டரும் வந்து மேடைக்கு வருமாறு நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நான் விடுவேனா? ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீ காஃபி ஆட். ஸோ அதை கொடுக்கறதுக்காக யாரை கூப்பிட போறோம்? இன்னும் ஒருத்தர் வர போறாரு, மிஸ்டர் ஸ்ரீமன். காஞ்சனா பேயே உங்களை பார்த்தா ஆசைப்படும் சார். காஞ்சனா பேயே, ஒரு நிமிஷம், காஞ்சனா பேயே உங்களை பார்த்தா ரொம்ப லவ் பண்ணிடும் சார்ன்ற. ஏன்னா உங்களோட ஆக்டிங்க்கு முன்னாடி. எல்லாருக்கும் வணக்கம். அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்மளெல்லாம் காஞ்சனா பேய் தான் லவ் பண்ணும், ஆனால் அவரை இத்தனை பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ மை காட். ஐயோ, யார் மனதையும் முன்படுத்தும் நோக்கம் அல்ல. இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு நீங்கள் வாசிப்பீங்க இல்லையா, அதுக்காக இல்லை நிற்க மாட்டேன் இதுக்கப்புறமா. ஆமாம். Best Tea Coffee Ad. The Refreshers Award. And the nominees are Brew Instant Coffee, Sunrise, Narusu's Instant Coffee, Lipton Green Tea, Chakra Gold, Tanjara Filter Coffee. And the award for best tea coffee ad goes to Tanjara Filter Coffee. Yes, Tanjara Filter Coffee அவங்க தான் வந்து. Tanjara Filter Coffee. Tanjara Premium Filter Coffee. Double the flavor. Double okay. ஓகே, இந்த அவார்ட்ஸை வாங்கிக்கிறதுக்காக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சேதுராவ் ரவிச்சந்திரன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தஞ்சாரா ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட். அவர் வந்து வாங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடை இவ்வளோ அழகாக டிரெக்ட் பண்ண ஆட் டைரக்டர் மிஸ்டர் கமல் சேது அவங்களும் வந்து வாங்கிக்க போகிறாங்க. முக்கியமான ஒரு क्वेश्चन. ஸோ ஆட்ல பார்த்தீங்கன்னா 2 ட்வின்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிருக்காங்க. யூஎஸ் பேஸ்ட் இந்தியன் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகாக ஆடிருப்பாங்க. எப்படி இந்த தீமுக்கு ஃபில்டர் காஃபின்னு ஒன்று பேஷா வந்து அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான தீம் எப்படி பிடிச்சிங்க? அவங்க ட்வின்ஸ் தான். அவங்க ஒரு நாள் மார்னிங் வந்து ஆக்சுவலாக கிளைண்ட்டும் கொடுத்து அவங்க ப்ரீஃப் வந்து காஃபியாக எடுக்கணும், பட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது நம்ம வந்து செலிப்ரிட்டி வச்சு பண்ண போகிறதில்ல. வித் செலிப்ரிட்டி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ நானும் எடிட்டர் அப்புறம் காப்பி ரைட்டர்லாம் பிரைன் ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 6 o'clock அந்த வைரல் வீடியோ பார்த்தேன், ஃபேமஸ் வைரல் வீடியோ. ஸோ இமீடியட்லி அப்ரோச்சிட்டேன். எடிட்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், 8 o'clock ஃபோன் பண்ணி சொன்னேன், மாதிரி வீடியோ லிங்க் அமைச்சிருக்கேன் பாரு அப்படின்னு. அதை பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னாரு. இல்லை இவங்களை வச்சு நான் ஆட் பண்ண போகிறேன்னு. இல்லை என்ன கமல் போய் தூங்குங்க பேசாமல், ஹேங் ஓவர் நினைக்கிறேன், போய் பத்து தூங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணேன். அவங்கள வந்து 2 days டைம் எடுத்துக்கிட்டாங்க டிசைட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த கான்செப்டை வந்து ஈஸியாக அந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் வந்து பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய கிளைண்ட்டு தான். ஸோ அவர் கேட்டால் 60 secondsல 40 seconds டான்ஸ் ஆட போகிறாங்க, 20 secondsல என் ப்ராடக்ட் எங்கே இருக்காரு. நான் சொன்னேன் 20 secondsல ப்ராடக்ட் இருக்காது, ஒன்லி 5 seconds மட்டும் லாஸ்ட்டில் மட்டும் காட்டுவேன். பட் அவர் நம்பி பண்ணார், இன்றைக்கி சக்ஸஸாக இருக்குது. சூப்பர் சூப்பர், ஒரு பெரிய பலத்தை கைத்தறல் கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் டைமில் ஒரு கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது பெரிய விஷயம். அதுவும் டேலண்டர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி உங்கள் விளம்பரங்களை காட்டியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் தேவைப்பட்டேன்னா என்னை கூப்பிடுங்க சார். ஓ மை காட், பதிவு வச்சிட்டான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு வந்து அண்ணனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குறிப்பாக வந்து எல்லா ஆக்டிங்லேயுமே இவரது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டரை ரிசம்பிள் பண்ணோம். அந்த விஷயத்தில் வந்து நையாண்டின்னு ஒரு திரைப்படத்தில் வந்து இந்த தொப்பையை மறைக்கிற மேட்டர் எத்தனை ஆண்கள் எத்தனை பேர் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். சில டைம்லலாம் உள்நீச்சலே அடிச்சுட்டு வந்துடலாம் போல இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் அந்த சீனை பற்றி எங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலேயே அப்போ நடிக்கும்போது பெரிய தொப்பெல்லாம் இல்லை. அப்படியா? ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அது பண்ண முடிஞ்சது. பட் அடுத்த ஷெட்யூல் போகும்போது தண்ணி தேவைப்படல. ஏன்? ஒரிஜினலாகவே வந்துருச்சு. எந்த தண்ணிண்ணே? H2O-வா? கும்பகோணத்தில் நல்ல தண்ணி. நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்க ஆட் ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர்சீஸ் ஆட்ஸும் வந்து பார்க்க போகிறோம். பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஆட் ஏஜென்சி யார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ப்ரெசென்டரை கூப்பிடணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது NC ராஜாமணி சார், ஹெட் ஆஃப் த இந்தியன் ப்ரோக்ராமிங் ஆஸ்ட்ரோ மலேசியா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆட் ஏஜென்சி சிங்கப்பூருக்கு வந்து போகிறது சேலஞ்ச் ஆட்ஸ். எஸ், சேலஞ்ச் ஆட்ஸ். மிஸ்டர் சக்திவேல் சார், MD ஆஃப் சேலஞ்ச் ஆட்ஸ், அவர் தான் இந்த அவார்டை ரிசீவ் பண்ணி போறாரு. ப்ளீஸ் கம் அப் ஆன் தி ஸ்டேஜ் மிஸ்டர் சக்திவேல் சார். Bistro Bar, Level 2, Litland Arcade. எல்லாருக்கும் வணக்கம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு கடின உழைப்புக்கு பின்னாடி உருவாகிற ஒரு முயற்சி. அதுக்கு ஒரு அங்கீகாரம்ங்கிறது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். மிக்க நன்றி. அந்த வாய்ப்பை கொடுத்த கிளைண்ட்டுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி சார். எப்பயுமே ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பெஸ்ட் சாக்லேட் ஆடுக்கான அவார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஹெவன் ஆன் டங் அவார்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாமினிஸ் யார் யார் அப்படின்றது வந்து நம்ம பார்த்துடலாம். Best Chocolate Ad, Heaven on Tongue Award. And the nominees are Love It Chocolate, Dairy Milk, 5-star, Kit Kat, Jolly Rancher Lollipops, Sneakers. இந்த அவார்டை தரத்துக்காக நம்ம 2 பேரும் முக்கியமான பீப்புளை கூப்பிட போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது எஸ், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க வந்து தொலைக்காட்சி மூலிமா வந்தாலும் எப்படா சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்ருக்கோம். அதில் நானும் ஒருத்தர். உஷாராக இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? கேடின்னு சொல்லுவோம். நல்லா வலிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா வலிக்கிறதுக்கு நம்ம தேவை ஒரு பீடி. நல்ல ஆங்கர்னா அது எப்பவுமே நம்ம டிடி. Ladies and gentlemen, put your hands together for Didi. Okay, for
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசார் அண்ட் தே ஆர் ஹாய். ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. ஹலோ கேள்விப்பட்டேன் யூ டூயிங் அ வெரி குட் ஜாப். நான் இன்னும் தொடர்ந்து பார்க்க போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். பெஸ்ட் சாக்லேட் ஆட் Heaven on Tongue award goes to Cadbury's Bubbles. Close your eyes and kiss me. மிஸ்டர் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து இவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very small award. இன்னும் அவர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரல, பட் இஸ் ஆல்ரெடி a national award winner. Yes. So to stand next to a national award winner, such a lovely actor, it's my pleasure and pride. Thank you so much, brother, and all the best. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு டி அவார்ட்ஸ். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அவார்டு, நான் சின்ன வயசில் வாங்கின அவார்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தேன். எனக்கு அசார் அண்ணன் தான் மிமிக்ரியில் குரு. அவர் கொடுத்த ட்ரைனிங் தான் எனக்கு இந்த சினிமாவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்துச்சு. மிமிக்ரி. காளிதாஸ் அவர்கள் நமக்காக தல வாய்ஸில் பேச போகிறார். அண்ணா ஜெயம் ரவி வந்திருக்காருண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தெரிவிக்க விடலாமா? எஸ், தல வாய்ஸில் பேசிட்டு அதுக்கப்புறம் தளபதி வாய்ஸில் பேசுனா எப்படிங்க? அது பண்ணலன்னா பிரச்சனை வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு வீட்டில் குடியிருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் எல்லாம் வணக்கண்ணா. ஆனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே கையை வச்சுட்டு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல்லாம் நல்லது தாங்க. எப்படி அப்படி. வாவ், ஃபேபியுலஸ். ரொம்ப ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த அவார்ட் என்னதுக்காகனா, இது ஒரு ஜூரி அவார்ட். ஸோ வந்துட்டு யார் இந்த அவார்டை வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். The Executive PIC Award, Air Asia. ஜான் பிரிட்டோஸ் ரொம்ப யோவா சூப்பர் கூலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக தர போகிறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மகிழ்ச்சி. யாரா அந்த கபாலி? வர சொல்றா அவனை. தமிழ் படங்களை மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. நெருப்புடா, நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்?
நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. கபாலிடா. நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அம்பாசிடர் பேராக வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சார்மிங் தியார் அவார்ட். அந்த அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சில பேரை கூப்பிட போகிறோம். Yes. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நாமினிஸ் யாருன்னு பார்த்துடலாமா? And the nominees are Best Ambassador Pair, the Charming Dyer Award. And the nominees are Coming. Karthik and Kajal தீபாவளியை Agarwal கொண்டாட for Chennai விதவிதமாய் Silks, சென்னை சில்க்ஸ் புத்தாடைகள். Surya and Jyotika for Sunrise, Vijay and Amala Paul for Joya Lucas, Samantha and Siddharth for Lux, Abhishek and Aishwarya Rai for Prestige. பெஸ்ட் அம்பாசிடர் பேர் இல்லையா? ஸோ பேரை ஒருத்தவங்க கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? பழக கயல் தெரியும். அப்படின்ற மூவி மூலியமா வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ரசிகர்கள் மனசை தொட்ட ஒரு ஆக்டர். ஸோ இந்த ரீசெண்ட் ஹார்ட் த்ராப் பேரை தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். Yes. கேன் வி வெல்கம் அஞ்சனா அண்ட் சந்திரன் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒருத்தரும் வர போகிறாங்க. ஸோ சத்யபாலா அப்படின்றவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவரையும் நம்ம வந்து Mr. Satyabala sir from Malaysia. பெஸ்ட் அம்பாசிடர் பேர் த சார்மிங் டயட் அவார்டை வந்து கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்கோம். ஓகே, பெஸ்ட் பேர் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தாலே வந்து எல்லாருக்கும் அது தெரியும். அந்த கெமிஸ்ட்ரி வந்து அப்படி ஓவர்ஃப்ளோ ஆகி கொட்டி அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு பேர் மிஸ்டர் கார்த்தி அண்ட் மிஸ் காஜல் அகர்வால் ஃபார் தி சென்னை சில்க்ஸ். விதவிதமாய் சென்னை சில்க்ஸ் புத்தாடைகள். இப்போ பாட போகிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். சையத் சுபஹான் அவர் தான் இப்போ வந்து நம்மளுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர போகிறாரு. ப்ளீஸ். ஓகே. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். 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 ஓ, என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே. நீ எல்லாம் உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ இருந்தால். நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆட் ஃபோட்டோகிராஃபர் அந்த அவார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜூரி அவார்ட். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்சன் அசோகன் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Okay, அண்ட் வந்து so- நம்மளோட மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அண்ட் ஆல்சோ கயல் ஆக்டர் சந்திரன் அவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இப்போ பார்க்க போகிற அவார்டு ஒரு ஜூரி அவார்ட், பெஸ்ட் ஆட் ஃபோட்டோகிராஃபருக்காக ஒரு அவார்ட். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வின்னரை போயிடலாம். Best ad photographer, best depiction award goes to Mr. Karthik Srinivas. சில வார்த்தைகள் எங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விளம்பரத்துக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு தரது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருந்தது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டிவி கமர்ஷியல் பேஸில் தான் இருக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது டிவியில் ரிலே ஆக போகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ், சினிமோட்டோகிராஃபர்ஸ், ஆக்டர்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இது பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா நிறைய ஆட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ், பிராண்ட் அம்பாசிடர்ஸ். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இப்போ என்னென்ன மெயினாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங்கில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து டிவி கமர்ஷியலில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா. ஸோ இந்த பிரிண்ட் மீடியா பார்த்தா நிறைய ஹோர்டிங்ஸ் பார்க்குறீங்க. ஹோர்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கி ஆன்லைன் மீடியா ப்ளஸ் பேப்பரில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு டிவி கமர்ஷியல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு பிரிண்ட் மீடியா பண்ணுற ஃபோட்டோகிராஃபர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு இந்த கௌரவம் கொடுத்த டி அவார்ட்ஸ் அதுக்கு வந்து தேங்க்ஸ் வைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்மளோட சந்திரன் அவர்களும் இருக்காங்க, விபின் சித்தார்த்தும் இருக்கார். கூடவே சேர்ந்து நம்ம இன்னொருத்தரையும் கூப்பிட போகிறோம். நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இப்போ ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோயினாக வந்துட்டுருக்காங்க. சிருஷ்டி டாங்கே அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் தான் த சென்ச்சுரன் சாரோங் அவார்ட். அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இது வந்து ஒரு ஜூரி அவார்ட். ஸோ நீங்கள் டிரெக்டாக வந்து யார் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடலாம். 999 லுங்கி காய். 999 லுங்கி கேர்ள். 999 லுங்கி கேர்ள் வந்துட்டு இந்த அவார்டை வாங்குறதுக்காக யார்? அப்துல் சமாத் பிஎம்டி சிஇஓ விவின் டெக்ஸ். அவர் தான் வந்து இந்த அவார்டை வாங்கிக்க போகிறாரு. சில வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் நூற்றாண்டு காலமாக இந்த தொழில் செய்து வருகிறோம். நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் 4வது தலைமுறையாக இப்பொழுதுதான் அது இறங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பிறகு எங்களுடைய வளர்ச்சி நல்லா தெரிகிறது. இதுக்காக அவார்டு கொடுத்த உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொது நலன் கருதி நாங்கள் ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களோட பயங்கர பலத்த கைத்தட்டல் இருக்கணுன்றதுக்காக ஃபேஷன் ஷோவை நடத்தலான் இருக்கோம். ஸோ ட்ரீம் ஜோனோட ஃபேஷன் ஷோ இது உங்களுக்காக.
வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அவார்டு வந்து எந்த கேட்டகரிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஷோரூம் ஆட் த செரீன் ஆம்பியன்ஸ் அவார்ட் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான நாமினிஸ் நம்ம பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Showroom Ad, the Serene Ambience Award. And the nominees are Saravana Stores Tanga Maligai, The Legend Saravana Stores, Kalyan Jewellers, NEC Jewellers, Pothys Diwali Special, Salem The Chennai Silks. ஸோ இந்த அவார்ட்ஸை கொடுக்கறதுக்காக நம்ம 2 பேரை கூப்பிட போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது சத்யபாலா ஃப்ரம் மலேசியா. சத்யபாலா சார் ஃப்ரம் மலேசியா. Best Showroom at the Screen Ambience Award, the Legend Saravana Stores at Padi. Saravana Store at Padi Legend. Ad Director Mr. JD Sir and Jerry Sir மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்பயுமே ஜெரி சாரை பார்க்கும் போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக் எப்பயுமே அது தெரியும். நிறைய ஆட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க சார். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்குது சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்த செல்வா சாருக்கு வணக்கம், எடிஷன் அவார்ட்ஸ்க்கு வணக்கம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட எம்டி தான் அந்த லீட் மாடல் பண்ணாங்க. அவரோட கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் அவரோட சாதனை, அதுக்கு பின்னாடி அவரோட ட்ரீம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நாளாகவே இது நல்லா தெரியும். பொதுவாக நாங்கள் ஆட் ஃபிலிம் பண்ணும்போது எங்களுக்கு பிடிச்ச ஆட் எடுக்கிறத விட பிராண்டுக்கு என்ன தேவையோ அந்த பிராண்டுக்கான ஒரு விளம்பரத்தை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பிராண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்குது. என் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து உங்களோட நிறைய விஷயங்கள் பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். த ஃபெஸ்டிவ் செலிப்ரேட்டட் அவார்ட்ஸ். ஸோ அதோட நாமினிஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Cool Drinks Ad, the Festive Celebrators Award. And the nominees are அடிப்பீங்களா? மகிழ்ச்சியை வைரலாக்க உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் Thumbs Up, எல்லாருக்குள்ளேயும் புயல் இருக்கும். Mazza, இல்ல இப்போ எங்க ரிஸ்க் Mountain Dew, Pepsi. மறுபடியும் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட போகிறோம். ஸோ ஐ would like to call Mr. Vincent Ashokan sir on stage please. Best Cool Drinks Ad, the Festive Celebrators Award goes to 7UP. 7UP. Yes. So இந்த அவார்டை வாங்குறதுக்காக மிஸ்டர் ஸ்மித்துன் பெப்சிகோ இந்தியா ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் அவர் தான் வந்து இந்த அவார்டை கலெக்ட் பண்ணி போறாரு. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். I feel up. First of all, to Mr. Selva Kumar for this award for 7UP select பண்ணதுக்காக. And தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி, 7UP உங்கள் மனதில் இருக்கிறதுனால. Thank you. Thank you so much sir. Thank you so much. இன்னும் நிறைய அவார்ட்கள் வாங்கணும் சொல்லி எங்கள் சாபா விஷஸ். சார் அண்ட் பாலா சார், நீங்களும் சில வார்த்தைகள் எங்களுக்காக பேசணும். ஏன்னா கடல் தாண்டி எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எங்களுடைய பாராட்டும் நன்றிகளும். நீங்கள் சில வார்த்தைகள் பேசி ஆகணும் சார். அனைவருக்கும் வணக்கம். என்னை அழைத்த செல்வகுமார் சார் அவருக்கு நன்றி.
ஏற்று நடிக்கிறவங்களுக்கும் அவார்டு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். மலேசியாலேயும் நிறையா ஏட்டில் நடிக்கிறவங்களுக்கு அவார்டு வந்து இந்த டீ அவார்டுக்கு வந்து அவர் கொடுக்கணுன்ட்டு என்னோட தாழ்மையான ஒரு கேட்டுக்கோள். நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் வின்சென்ட் அசோகன் சார், ஏன்னா உங்களுடைய நடிப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எப்பவுமே நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தாலும் வில்லனாகவே நடிச்சிட்டீங்க. இல்லை அது வில்லன் ரோல்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு இது. ஏன்னா எல்லாருமே வந்து 100% நல்லவங்களா இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது இல்லையா? சூப்பர். ஸோ எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறதுல தனியாக ஒரு ஆர்வமே இருக்குது. சூப்பர். எனக்கு வந்து உங்கள் அப்பாவோட ஆக்டிங்க்கெலாம் நாங்கள் மிகப்பெரிய அடிமை. ஆலப்பனா அப்படின்னு அவர் நடிக்கும் போதே வந்து மைக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவர் வந்து பாடி லாங்குவேஜ்லையும் சரி, அவரோட அந்த குரலோட கம்பீரமும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் படத்தில் தான் பார்த்துருக்கோம், நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம் எங்களுக்காக சில இல்லை, அதாவது அவரும் வந்து படத்தில் தான் அந்த அந்த மாதிரி ஒரு மிரட்டல் உருட்டல் எல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தந்தை, அன்பான தந்தை, சாஃப்டாக இருப்பார். அதுவும் ஒரு நண்பனை போல தான் என் கூட பழகினதும். பெஸ்ட் லோன் ஆட் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவார்டு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட நாமினிஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Loan Ad, the Best Friend Award, and the nominees are ICICI Bank Gold Loan, ஒரு ஹாப்பி வைஃப் Muthu FinCorp, மற்றும் ஒரு ஹாப்பி லைஃப். My idea progress.com இல் லாக் ஆன் செய்து HSBC, உங்களுக்கு இது பெனிஃபிட் GRT Flexi Gold அதை Loan. டிசைட் பண்ணுங்க. இப்போது இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரெசென்டரை கூப்பிட போகிறோம் 3 பேரை. அதில் ஃபஸ்ட்டு நம்ம கூப்பிடக்கூடிய ஒரு ஆள், அவர் யாருன்னா ரொம்ப ஸ்மார்ட் வில்லன், நம்மளோட வின்சென்ட் அசோகன் சார் மறுபடியும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ், அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் நூர் அஸ்மான் சம்சுதீன், டைரக்டர் ஆஃப் டூரிசம் மலேசியா சென்னை, அவரையும் வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். The Best Loan at the Best Friend Award, GRT Flexi Gold Loan. Best Susti Donge, actress of Tamil industry. GRT Flexi Gold Plan. தங்கம் விலை ஏறி இறங்கட்டுமே. ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லிட்டு தமிழ் பேசுறீங்க இல்லையா? கொஞ்சம். ஆனால் நீங்கள் கொஞ்சிக்கிட்டே பேசினாலும் நல்லா தான் இருக்குது. அது கொஞ்சம் இல்லை, கொஞ்சிக்கிட்டே பேசினா நல்லா இருக்கு. உங்களோட பியூட்டி, அந்த ஸ்மைல் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஹீரோயின் ஆகலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா? அப்படிலாம் சொல்லலை. யாரும் சொல்லலையா? இல்லை. ஸோ ஹீரோயின் ஆகிட்டு படத்துலலாம் நடித்து இப்போ விளம்பரங்களையும் நடித்து எங்களை பயங்கரமாக அட்மையர் பண்ண வச்சிட்டிங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் நவ்? ஐ ஃபீல் குட். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி லைட்டாக சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ முப்ரிமனம் இருக்குது. பாலா சார் அசோசியேட், ஆதிரூபம் சார் அண்ட் சாந்தனு இஸ் அ ஹீரோ, அண்ட் காலுக்கூத் சொல்லிட்டு பிரசன்னாயன் கலைரசன் இருக்காங்க, அண்ட் தன்சிகா. ஸோ தட்ஸ் த மூவி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டூரிசம் அட் த ஜர்னி ஆஃப் டிலைட் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்ட்ஸை கொடுக்கறதுக்கான கெஸ்ட் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ யார் வின்னர் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க? பெஸ்ட் டூரிசம் ஆட். The winner is Tourism Malaysia.
அந்த வின்னர் நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு. ஆமா, Mr. மிஸ்டர் நூர் அஸ்மான் சம்சுதீன் சார், டைரக்டர் ஆஃப் டூரிசம் மலேசியா சென்னை. கங்க்ராச்சுலேஷன் சார். நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டி க்ளோதிங் ஆட். ஸோ வந்து இவங்க ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு ஆட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், த மேஜிக் டச் அவார்ட். ஸோ இதோட நாமினிஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாமா? Best Trending Clothing Ad, Magic Touch Award, and the nominees are Pomet, Alaya, Nandu Brand Lungi, Ramraj, Raymond. ஸோ இப்போ வந்து யார் இந்த ட்ரெண்டி க்ளோதிங் ஆட் த மேஜிக் டச் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டிங் நிறைய இருக்கும். பட் ஆனால் அந்த எதிர்பார்க்கக்கூடிய அந்த நபர் தான் வின் பண்ணியிருப்பாரு. நாங்களே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். And the winner is? The winner is Alaya. 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 தனி ஒருவன் அவர்கள் ஜெயம் ரவி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் மணிமாறன் டைரக்டர் ஆஃப் திஸ் ஆட், அவரையும் வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்ல வர மியூசிக்கு லிரிசிஸ்ட் மிஸ்டர் தியாகு, அவரையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் தியாகு சார் அண்ட் மிஸ்டர் மணிமாறன் சார். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நிறைய அவார்ட்ஸ் தனி ஒருவன் படத்துக்கும் பூலோகம் படத்துக்கும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் ஃபுல்லாக. அது வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷம். அதை விட ஒரு சந்தோஷம் என்னென்னா ஒரே ஒரு ஆட் நடித்தேன், ஆலய ஆட், அதுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்துங்க சார், நீங்கள் ஒரு ஆடில் நடிக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு. உண்மைதான். நான் வந்து லைஃப்லேயே 2 ஆட் தான் நடிச்சிருக்கேன், 2மே வேட்டி ஆடு தான். ரைட், அதாவது நீங்கள் ரொம்ப ஓப்பன் டைப்புன்றது இது மூலியமாகவே தெரியுது சார். சார் அண்ட் வந்து மணிமாறன் சார் ஓப்பன் தமிழன் என்ன சார்? தமிழனோட பண்பாடுங்க. அதுதான் சார், அதான் சொல்றேன். கல்ச்சரை காப்பாத்துறீங்க. சோ நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். விவேக் சார் நிறைய விஷயத்துல சொல்லுவார், வேஷ்டின்றது ரொம்ப சௌரியமா இருக்கு, சின்ன இந்த ஸ்கிரீனை இப்படி தூக்குனா போதும் டக்குன்னு உட்கார்ந்துடலான்னு. நீங்கள் அவரை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி 2 பேரை நான் தேங்க் பண்ணணும். எங்களுடைய ஆலயா நிறுவனத்தினர் குமரேசன் சார் அவர்களையும், இந்த ஆடை எனக்கு அழகாக எடுத்து கொடுத்த ஸ்டூடெண்ட் மாதிரி என்னை வேலை வாங்கின நம்மளுடைய மாறன் அவர்களையும் கண்டிப்பாகவே சொல்லணும். தேங்க்யூ சார். மணிமாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக இந்த 6 அடி நாயகனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஆமாம், அதே போல் வந்து எம்சிஆர் வைக்கிங் இப்போ ஆலயாக்காக அவார்டு வாங்கியிருக்கீங்க. அந்த வேஷ்டினாலே எப்படி உங்களை கூப்பிட்றாங்க? அவர் சொன்ன மாதிரி 2 வேஷ்டி ஆட்ஸில் வந்து நீங்கள் நடிச்சிட்டிங்க. அது எப்படி ஆட் டைரக்ட் பண்ணுறதுக்கு வேஷ்டினாலே உங்களை தான் கூப்பிட்றாங்க? லாஸ்ட் இயர் வந்து வைக்கிங் அண்ட் எம்சிஆர் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா மென் ஜெண்டர்லாம் போய் சேர்ந்துச்சு. மென் ஜெண்டரும் போகணும், ஃபீமேல் ஜெண்டரும் போகணுன்னு பார்த்தோம். ஃபீமேல் ஃபேன்ஸ் யாருக்கு ஜாஸ்தி? தலைவா இல்லை, அந்த ஒரு விஷயம் தான். நம்மளோட இளம் புயலுக்கு தான் 2 பேருக்குமே வேட்டி கட்டவங்களை பிடிக்கணும்னு யோசித்தோம். அப்புறம் ஜெயரமி சார் தான் வேறு. ஓகே, ஸோ நான் வந்து லிரிசிஸ்டே போனோம் சார். உங்களை பார்த்து லிரிக்ஸ் எழுதினாரா அப்படின்னு எனக்கு தெரியும். வீரா தீரா சூரா அப்படி உங்களை பார்த்தோன்னே தீப்பொறியா இருக்காரு அப்படின்னு அப்படி எழுதிட்டாரா அப்படின்னு நாங்கள் லிரிசிஸ்டையும் கேள்வி கேட்கணும். நம்மளோட தியாரு சார். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும்.
கண்ணனை பற்றி பாரதி பாடுகின்ற போது இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அதே போல் இந்த இடத்திலே, இந்த மேடையிலே, அதுவும் ஜெயம் ரவி அவர்களோடு இந்த விருதை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்து விட்டேன். இந்த வேட்டையாடி எடுக்குன்னு சொல்லும்போது மணிமாறன், என்னுடைய அருமை நண்பர், அன்பு சகோதரர் எஸ்.எம். மாறன் சொல்லுகின்ற போது நான் கேட்டேன், யார் நடிக்கிறார்? அவர் சொன்னார், ஜெயம் ரவி நடிக்கிறார். உடனே நான் சொன்னேன், 10 நிமிடத்தில் அந்த பாடலை எழுதி கொடுத்தேன் நான் அவரிடம். வீரா தீரா சூரா என்று அந்த பாடல் 10 நிமிடத்தில் உருவாக்கப்பட்ட பாடல். முதலே நான் சொன்னேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று. அதேபோல் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது. அந்த வாய்ப்பை வழங்கிய என்னுடைய நண்பர் எஸ்.எம். மாறன் அவர்களுக்கு நன்றி. ஜெயம் ரவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். உடன் இருக்கின்ற பெரியவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் பார்க்க போறோம். பெஸ்ட் ஆன்லைன் ஆட், பெஸ்ட் வயர் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் கேட்டகரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதோட நாமினிஸ் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாமா? Best Online Ad, Best Wire Service Provider Award, and the nominees are அவசரமாக 99 Acres, Quicker, GoDaddy, Rummy Circle, OLX. Best Wired Service Provider Award goes to OLX. So இந்த ஆட்ல வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண மிஸ்டர் சதீஷ் அவர்களை மேடைக்கு மிஸ்டர் அழைக்கிறோம். சதீஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். லைஃப்ல முன்னேறுங்க. OLX வித்துருக்கண்ணு. ஒரு வெள்ளிக்கிழமையும் 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 8 படத்தில் கண்டிப்பாக சதீஷ் சார் இருந்துறாரு. ஸோ உங்களோட காமெடிக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். ஸோ OLXல வந்து கூப்பிட்ட உடனே நீங்கள் என்ன நினச்சிங்க? நம்மளை எதையாவது யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்களா, இல்லாட்டி நம்ம என்ன நினச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலாக தான் வந்து நடித்ததே 2 ஆடு தான். அதில் ஒரு ஆடுக்கு அவார்டு கிடச்சிருக்குன்றது பெரிய சந்தோஷம். கொடுத்ததுக்காக செல்வகுமார் சாருக்கும் ஒரு நன்றி. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆட் வந்து இந்த NAC ஜுவல்லர்ஸ், அது வந்து த்ரிஷாவோட நடித்தேன். ஸோ அதுவே ஒரு அவார்டு தான். அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அவார்டு நடிச்சிட்டிங்களா? பட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போய் உட்காந்தோடனே காலையில் ஒரு டிஃபன்லாம் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க கேரவனில். ஒரு ஷாட் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு நல்லா ஒரு 2 hours வந்து கேப் விட்டு போய் நீங்கள் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி சினிமானா உட்காந்து ஒரு சீனுக்கு யோசிக்கணும், உட்காந்து இந்த இடத்துல ஏதாவது பஞ்ச் போடலாமா, டைலாக் சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இதில் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நானாவது பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்யூம் இதெல்லாம் போட்டேன், நல்ல வேஷ்டி சட்டையை போட்டு இவர் இன்னும் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டார். அது ரொம்ப ஈஸி. பட் என்னென்னா அதான், பட் இந்த மாதிரி ஒரு இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த கிருஷ்ணா, டைரக்டர் கிருஷ்ணா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு அந்த வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அதான் இந்த மாதிரி விருதுகள்ன்றது வந்து எல்லாரும் சொல்கிறது தான், நம்மளை வந்து மறுபடியும் மேலே மேலே நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பூஸ்ட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 வருஷம் வந்து கத்திக்காக போன வருஷம் நான் எடிசன் அவார்ட்ஸ் வாங்கினேன். அண்ட் லாஸ்ட் இயர் தங்கமகனுக்காக வாங்கினேன். ஸோ இப்போ அப்கமிங் யார் கூடலாம் இல்லை, மெயினாக இப்போ எதுக்காக இதை சொன்னேன்னா, நம்ம பேசும்போது கிளாப்ஸ் வரலன்னா விஜய் சார் பேர் எழுத்து விட்டுறது இல்லை. இப்போ இன்னொன்று இருக்குது, அதையும் சொன்னால் இன்னொரு கிளாப்ஸ் வாங்கிக்கலாம். அஜித் சார் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். வெளியில் கேட்குறவங்களாம் நல்லா பேசி கைத்தட்டு வாங்குறான் போல நினச்சிப்பாங்க. சூப்பர். ஸோ இப்போ அப்கமிங் என்ன படம் எதிர்பார்க்கப்படுகிறது? இப்போ வந்து அதான் October 7th ரெமோ நடிச்சிருக்கேன் நானும் சிவகார்த்திகேயன் சார். ஆமாம், உங்கள் கூட அவர் நடிச்சிருக்காரா? இன்னொரு அறிவிப்பு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். இருந்தாலும் ஜெயம் ரவி சார் இங்கே இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். அதான் அவரோட அண்ணன் டைரக்ஷனில் மறுபடியும் சிவகார்த்திகேயனோட ஒரு படம் நடிக்கிறேன். அதில் ரொம்ப நல்ல ரோல் அது. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பொங்கலுக்கு விஜய் 60 ரிலீஸ் ஆகுது, விஜய் சார் படம். ஓ சூப்பர்.
ஸோ மொத்தத்தையும் தீபாவளிக்கு உண்டான எல்லா பட்டாசும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க. இனிமேல் டைமிங்கில் வெடிச்சா மட்டும் போதும். பட் அதான் எல்லாம் எனிவே அந்த டைரக்டர்ஸ்க்குலாம் என்னுடைய நன்றி. இந்த மாதிரி கண்டினியூஸாக படங்கள் கொடுத்து நம்மளையும் ஒரு நடிகராக மதித்து இந்த மாதிரி அவார்டு கொடுத்த இவங்களுக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட அந்த தனி ஒருவன் படத்தில் நிறைய டைலாக்ஸ், நிறைய பஞ்ச் வந்து நல்லாயிருக்கும். அதில் எதுனா ஒரு டைலாக் எங்களுக்காக. நாட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்ற போராளியாவோ இல்ல நாட்டுக்குள்ள சகிச்சு வாழ்ற ஏமாளியாவோ இருக்க மாட்டேன். மித்ரன் IPS, ASP of Organized Crime Intelligence Unit. I'll meet you very very soon. சூப்பர். Fabulous. Thank you so much sir. எப்பயுமே நாங்கள் உங்களை ஒரு படத்தில் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு ஹீரோவாக பார்த்ததே கிடையாது. பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் இல்லாட்டி நம்மளோட பெரிய ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த விஷயங்கள் நீங்கள் இது தனியாக ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களா இல்லாட்டி நீங்கள் உங்கள் மேட் அந்த இதுவே அப்படி தானா? இல்லை, எனக்கு ஹோம் வேறு ஒர்க் வேறு, ரெண்டையும் கம்பைன் பண்ண மாட்டேங்க. இல்லை, எல்லாருமே வந்து ஜெயம் ரவி சாரை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த ஃபீல் என்னவா பார்க்குறாங்க? வீட்டில் இருக்கிற ஒருத்தரா? வீட்டில் தான் இருக்கேன் நான். எல்லார் வீட்லேயும் சார், எல்லார் வீட்லையும் இருக்கேங்க. இருக்கீங்க இல்லையா? அதுதான் கேட்குறேன். அந்த அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் தான் கேட்குறேன் சார். இல்லை, ஆமாம், சும்மா ஜாலியாக சொல்கிறது தான். பட் சீரியஸாக சொல்லணுன்னா இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அவங்க வீட்டில் என்னை ஒருத்தராக பார்க்குறாங்கன்றப்போ அதுக்கு நன்றியெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிட முடியாது. அதனால நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி சார். இன்னொரு சின்ன விஷயம், என்னுடைய இந்த அவார்ட் நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். என்னுடைய பிரதர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, நான் முத்துக்குமார் அவர்கள், நேஷ்னல் அவார்டு வின்னர். ஜெயம் படத்துலேருந்து கடைசி படம் வரைக்கும் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மிகப்பெரிய லாஸ். அது இந்த நேரத்தில் அவரை நினச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ரொம்ப எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிட்டீங்க, நல்லா தெரியுது. அந்த எனர்ஜெட்டிக்கை இன்னும் கொஞ்சம் பூமரானா வெடிக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் கூப்பிட போகிற அந்த டீம் ஜான் பிரிட்டோ டீம் ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணுங்க. இந்த சாங் வந்து இந்த டான்ஸ் வந்து நாங்க ஜெயம் ரவி சாருக்காக டெடிகேட் பண்றோம் சார். அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பழக்க பிறந்தவளே அரக்கி ஒன்ன 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 மறக்க சர 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 சரக்க முத முற ஊத்தி குடிச்சேன் இறுக்கி ஒன்ன 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 வெறுக்க முடி முடியெல்லாம் அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்சேன் அடியே அடியே இவளே அடியே வாழ்க்கை பழக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே பாடி Dandanaga. Anna, you are putting a brand for me, Dandanaga. Dandanaga, naka, 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 Dandanaga, naka. Dandanaga, naka, 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 Dandanaga, naka. சண்டி மண்டுல தார் மாறே மைதிலி காதிலி இன்னா
நின்னாரே மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே எவன் இந்த பூமியில சுத்தம் கிடைக்கிற டண்டனகா டனக்கனகா டண்டனகா டனக்கனகா டண்டனகா டனக்கனகா டண்டனகா டனக்கனகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா அது ஒரு கணக்கு டண்டனகா நகா 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 டண்டனகா நகா இது கிடியும் டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நேருக்கு நேர் பதில் சொல்ற தமிழையா ஓகே இப்போ வந்து நம்ம ஆடல் பார்த்தாச்சு, பாடல் பார்க்கணும் இல்லையா? யாரோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கர் வந்து பாட போகிறாங்க உங்களுக்காக. ஸோ மலேசியாலேருந்து பறந்து வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்தின் ஸ்ரீ மணிமாலா என்டி ராஜா அப்படின்றவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சாங்கோட மியூசிக் பை ஜெய் ராகவேந்திரா அண்ட் லிரிக்ஸ் பை மணிவாசகம் அப்படின்றவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கென ஒரு உலகம் உருவாக பிடிக்கும், விரும்பியாத நூல் கருவாக பிடிக்கும், இறைவனின் அணைப்பிலே மழலையாக பிடிக்கும், நீளும் வானம் தூரம் பிடிக்கும்,
பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் ஆட் த எத்னிக் ஐகான் அவார்ட். அதுக்காக நம்ம ஒரு 3 அனௌன்சரை கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாமினிஸ் யார் யாரெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாம். and the nominees are Best Traditional Ad, the Ethnic Icon Award, and the nominees are Viking, Alaya, வேஷ்டி சட்டை தான் நமக்கு அழகு. Minister White, MCR, Puma. இதுக்காக நம்ம வந்து பிரசன்டர் 3 பேரை கூப்பிட போறோம். அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார், ஸ்ரீலங்கா எஜுகேஷன் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் நூர் அஸ்மான் சம்சுதீன், டைரக்டர் டூரிசம் மலேசியா சென்னை. அண்ட் வந்து அனௌன்சர் தீனதயாளன் சார், மலேசியா கண்ட்ரி மேனேஜர், எடிசன் அவார்ட்ஸ். And the winner is Minister White. Minister White. மினிஸ்டர் ஒயிட் வேட்டிகள் மற்றும் சட்டை. அண்ணா என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கேண்ணா, நல்லா இருக்கேண்ணா. அண்ணா நிறைய பேர் உங்கள் குரலுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆடு தானே அவார்டு கொடுக்குறாங்க, யாரும் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ வந்துருக்கீங்க. அவ்வளோ வேணும். இல்லைண்ணா, நிறைய மூவிஸ்க்காக அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடுக்காக, அதாவது தமிழ் பாரம்பரியம் வந்து கலாச்சாரத்தை காட்டின மாதிரி ஒரு அவார்டுக்காக, ஒரு பிராண்ட்காக அவார்டு வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்மையாக ஃபீல் பண்ணுறேன். செம்மையாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா எப்பயுமே படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு டஸ்கியாக ஒரு ஷர்ட்டை வந்து அப்படி இப்படின்னு போட்டுட்டு வருவீங்க. பட் ஆனால் இதில் பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒயிட்டில். இல்லை, இவங்கள தான் சொல்லணும். நான் வேஷ்டி மச்சு கட்ட வரேன்னு சொன்னேன், ஒத்துக்கவே இல்லை. வேஷ்டினாலே அப்படி அவுத்து விட்டு இப்படி தான் வரணுமா, என்ன அவசியம்? மடிச்சு கட்டலாம், சட்டை எப்படியோ மடிச்சு விட்டுக்கலாம்னு சொன்னேன். இந்த 2 டேரக்டர்ஸ் தான் ஒத்துக்கலான்னு, கேஷுவலாக கட்டலான்னு சொன்னேன். பட் ஆனால் ஆட்லாம் பண்ண வேணான்னு தான் ஒரு ஐடியாவில் இருந்தேன் நான். பட் வேஷ்டி ஆடுன்ற போது எனக்கே அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. அது நம்மளோட உடை, நம்மளோட அடையாளம், அது சந்தோஷம். அது நான் இதான் என்னோடய இடம். ஸோ இந்த இடத்துல என்னோடய கலாச்சாரத்தில் அதை பிரதிபலிக்கிற மாதிரி பண்ணுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இதுக்கெலாம் அவார்டு தருவாங்கன்றது பெரிய சர்ப்ரைஸு. சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அண்ட் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சூப்பர் ஸ்டார் டைலாக் சொன்னாலும் உங்களோட ஃபேவரட்டான சில டைலாக்ஸ் இருக்கு. அதே தான் அண்ணாச்சி. இன்னும் குமுதாப்பி மறக்கலையா நீங்களா? இன்னும் மறக்கலையான்னு கேட்குறாரு. அது எப்படி மறக்க முடியும் நம்ம? எவர்கிரீன். ஸோ எங்களுக்காக அந்த சில டைலாக்ஸ். இல்லைங்க, எனக்கே மறந்து போச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை, நானும் மொக்கம் கூடாது, டீசெண்டாக பண்ணிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். வரமாட்டேங்க, வெயிட் பண்ணுங்க. Are you okay, baby? So nice. Love you so much. Thank you. I love you. Love you. என்னடா? ஒன்முரா? இல்ல யாருன்னா ஒருத்தர் சொன்னீங்கன்னா தான் கேட்கும் அவருக்கு. என்ன டயலாக் பேசணும்?
குமுதா ஹாப்பி. அது மார்கழி மாதம் நம்ம வீட்டில் அன்னைக்கு நான்வெஜ் வச்சுருந்தாங்க. ஐயோ டைலாக் மாத்திரம் ரெடி. நான் எடுத்து கொடுக்குறேன். இல்லை நான் எடுத்து கொடுக்குறேண்ணே. சரி குமுதா ஹாப்பியானாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி இப்போ இந்த படத்துக்கு பாட்டுக்கெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்து போகணும், கனடா போகணும்லாம் கேட்குறாங்களே, அந்த மாதிரி ஆடுக்கு எங்கன்னா அங்கெல்லாம் போகிற மாதிரி ஐடியா இருக்கா? கூட்டு போனால் சத்தியமாக போவோம். அப்படி அண்ணா உங்களுக்காக தான் கேட்டிருக்கிறேன் நான். அவர் எப்படியும் ஓகே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ தெரியாம இல்லை நம்ம வேஸ்டி கட்டிட்டு சுவிட்சர்லாந்து நின்று பாரு. நல்லா இருக்குல்ல? தெரியும். செம்மையா இருக்குல்ல? உங்க சைடில் சொல்லணும்னா நாசமாக இருக்கும் இல்லையா? நாசமாக இருக்கும் அது. ஸோ வந்து ஸோ தேங்க்யூ நம்மளுடைய இயக்குனர் அவர்கள் சங்கர் நாராயணன் அண்ட் குணசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் வந்து சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இந்திய மக்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இலங்கை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அங்கிருந்து என்னையும் அழைத்து இந்த மேடையிலே கௌரவித்ததற்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செல்வகுமார் அவர்கள் உலக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு கலைத்துறையிலே ஒன்றிணைக்க வேண்டும் என்ற மகிழ்ச்சியான விஷயத்தை அவர் செய்து கொண்டு வருகின்றார். அவருக்கு எனது பாராட்டுகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ. இலங்கையிலேருந்து ஒரு அருமையான வார்த்தை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதே சமயத்தில் நம்மளோட மிஸ்டர் நூர் அஸ்மான் சஸ்முதீன் சார். Thank you the MC. Thank you very much for inviting me, especially T Awards. This is not my first time, so I be here like 2-3 years, Minister. So this is a good award for the industry player, not just for filming, but for the advertising also. And we are on behalf of Malaysian government like to thank you for invite us. And then there is so many film industry now shooting in Malaysia. Kabali we just finished. And then there is some more film coming, but I cannot tell you. There's very top star from Tamil shooting in Malaysia soon. Okay. Thank you very much. Best Textile Ad, Ravishing Butterflies Award. And the nominees are Deepavali. Chennai Silks, எங்க going? Chennai Silks, SKC Salem, யாரும் மறக்க முடியுமா? Pothys, SM Silks, ஒரே பட்டு நிறுவனம் நம்ம காஞ்சி. கெஸ் Kumaran பண்ணது போதும். Silks, பூஜா பிங்க்ல தான் வருவா. Sundari Silks. ஸோ இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். போத்தீஸ் தீபாவளி ஸ்பெஷல். போத்தீஸ் தீபாவளி ஸ்பெஷல். ஸோ இந்த ஆடை டைரக்ட் பண்ண கிருஷ்ணகுமார் அப்படின்ற ஆட் டைரக்டர் தான் இப்போ நம்ம கூப்பிட போகிறோம். மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சார் சார், வாங்க. ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். People's Pothys. இது மக்களின் போத்தீஸ். டிரெக்டரே மாடல் மாதிரி இருக்காரு. ஆமாம், நானும் ஒரு கிருஷ்ணாவை சேர்ந்து படம் பண்ணிகிட்ருக்கோம். கேவி ஆன்சர் படத்தில் இவர் வில்லன். அப்படியா? வில்லனே வந்து சொல்லுங்க சார், சொல்லுங்க. நிக்கல இல்லைண்ணே, வில்லன் எப்போ வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம ஹீரோ வச்சு மறுபடியும் அடுத்த ஆடு எடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக.
அப்படியா? சரி சார், இந்த நம்மளோட கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்திருக்கிற ஒரு விஷயம், அவர்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணீங்க? அப்ரோச் பண்ணும்போதே வந்து அவர், ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவர் ஆட் ஃபிலிம்லாம் பண்ணுறதில்ல, இத்தனை வருஷத்தில் பண்ணாததா புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் மீறி நீங்கள் எப்படி கமல் சாரை கூட்டிகிட்டு வந்தீங்க? ஃபஸ்ட்டு ரமேஷ் சார் ஆஃபீஸ், போத்தீஷ் ரமேஷ் சார் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு அவர் சொன்னார், இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் தெரியும்ல உங்களுக்கு, ஆட் ஃபில்ம் பண்ண போகிறோம். அப்போ பிராண்ட் அம்பாசிடர் வந்து நித்யா மேனன். ஸோ நான் அவங்களுக்கு தான் பண்ண போகிறோம்னு நினச்சி, ஓகே ஃபைன் சார் சொன்னாங்களா அப்படி கேட்டார். இல்லை, கமல் சார் ஃபர்ஸ்ட் டைம். அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா கமல் சாரோட ஃபஸ்ட்டு கமர்ஷியலை பண்ணேன்னு, அதுவும் அதுக்கு டி அவார்ட்ஸ் கிடச்சிருக்குன்றதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கமல் சாருக்குன்னா இப்போது ஒரு யானை பசிக்கு சோள பொரியான்னு சொல்லுவாங்களே, அவர் டைனோ சார். ஸோ அதனால ஏதாவது கொஞ்சமாவது புதுசாக பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபுல் கமர்ஷியலை சிங்கிள் ஷாட்டில் எடுத்தோம். அந்த கமர்ஷியல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரே டேக்கில் நீங்கள் இது ஒரு சிங்கிள் ஷாட், அப்படியே கட் பண்ணாமல் ஒரே ஷாட்லேயே. பெரிய விஷயம். அந்த ஸ்டைல் எல்லாமே நீங்கள் சஜஸ்ட் பண்ணதா இல்லாட்டி கமல் சாரே வந்து? இல்லை, நான் ஒன்று பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி கேரவனில் உள்ளே உட்காந்துட்டு இருந்தார். வாங்க அப்படி கூப்பிட்டாரு. அப்படியே ஐயாவை பார்க்குற மாதிரியே தேவர் மகன் மீசையில் அவர் அட்டகாசம் பண்ணிட்டார். ஸோ என்னோட டீம் சானு வர்கீஸ் சினிமாட்டோகிராஃபர், ஸ்டெடி கேம் ஆப்ரேட்டர் சிவன், அதுக்கப்புறம் செட்டு போட்ட செல்வகுமார் பேரும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த டீம். சூப்பர் சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் டிரெக்ட் பண்ண வந்துட்டீங்க இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிரெக்ட் பண்ண வந்துட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கும் பெரிய அந்த வித்தியாசம் எப்படி இருக்குது? இது ஹெல்ப் பண்ணும். அங்கே நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம நடிச்சிட்டு இருக்கோம்ல, அங்கே கற்றுட்டு இங்கே விடுறது. ஏன்னா அறிந்து மறியாமல நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த 100 பேரில் ஒருத்தராக பின்னாடி ஓடி வர்றதுக்கே ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா அதில் வேற கைத்தமிட்டில் வச்சு கூட்டின்னு வந்துட்டானுங்களா அப்படி நீங்கள் சொல்கிற விஷயமே நல்லாயிருக்கும். அந்த டைலாக் எங்களுக்காக சொல்லிவிடுங்க. ஏன்னா எல்லாத்தையும் நாங்கள் டைலாக் கேட்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் கேட்டு தான் ஆகும். கழுத்தமட்டியில் வச்சு கூட்டின்னு வந்துட்டாங்கடா. சூப்பர். So thank you sir, thank you so much sir. Thank you so much Vijay Sethupathi sir, and thank you sir. விஜய் சேதுபதி சாருக்கு வந்து காலில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நம்ம கூப்பிட்டதுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சேதுபதி சார். சார்பாக எங்களுடைய நன்றிகள். Thank you so much sir. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா மைண்டை வேற மாதிரி பூஸ்ட் பண்ண போறோம். எல்லாமே லைட்டா டல்லாயிட்டீங்க, நல்லாவே தெரியுது பார்த்தா. எஸ், அதுக்கு நம்ம யாரை கூப்பிட போறோம்னா ஜான் பிரிட்டோ டான்ஸ் டீமை கூப்பிட போறோம். பயங்கரமா வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரியான ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. So this is made for special விஜய் சேதுபதி. Yes, enjoy the performance. Thank you so much. Bring the beat, man. நான் யாரு குய்யால நீ கேளு. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா. தொட்டா நீ பொறி தாண்டா, சுட்டா எரிமலை தாண்டா, நொடியில் இடி பேண்டா வாடா. சுற்றும் பூமிய மாத்தி சட்ட காலரை ஏத்தி வந்தா சாத்தி போடா. Hey mama, you wanna hate me? 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 நான் ராஜா எப்போதும் நான் ராஜா. மானாட மயிலாட மயிலோடு நான் ஆட, என்னோடு நீ ஆட வந்து
விட்டு போ. காத்தோடு கதவாட கேலண்டர் படமாட கடிகாரம் உள்ளாட செஞ்சுட்டப்போ. டண்டா 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 என் வீடெல்லாம் ஆடுது என் கூடத்தான். என்ன போயது போ அள்ளிப்போ கிள்ளிப்போ நில்லுப்போ சொல்லுப்போ கக்கப்போ. தோளோடு சஜா ஆனே மஞ்சா கர்ண மீனாட்சி போ. இப்போ அடுத்ததா நம்ம ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன செட் ஆஃப் அவார்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். பெஸ்ட் எடிபிள் ஆயில் ஆட், அதுல வந்து வெல்த் ஆஃப் ஃபுட் அவார்டு வந்து வாங்க போறதுக்கு அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யாரை நம்ம இந்த அவார்டை கொடுக்கறதுக்கு கூப்பிட போறோம்? ஏய் சுமாரு சுமாரு சுமாரு. அது இது பாரு சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நான் நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைலாக்லாம் சொல்லி இருக்கிற ஒரு ஃபிகர் 2 ஃபிகராவது நம்மளை பார்த்துட்டது. அந்த ஃபிகரையும் மொத்தமாகவே எல்லாத்துக்கும் ஏலத்துக்கு எடுத்த நம்மளுடைய பெண்களின் இளவரசன், நம்மளுடைய இதய துடிப்பு இறுதி சுற்றின் நாயகன் மிஸ்டர் மாதவன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உன்னுள்ளம் திரட்டி வா, உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை. உன்னை நீ உணர்ந்து பார், நெஞ்சுக்குள் திறந்து பார். இந்த அவார்டை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நாமினிஸ் யார் யார் அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Edible Oil Ad, the Wealth of Food Award. And the nominees are Gold winner, Cardia Life, Fortune, வீட்டு சாப்பாடு, Sunrich, Sunflower oil, Sunland. ரொம்ப டேஸ்டி. இப்போ நம்ம நாமினிஸ் பார்த்துட்டோம். ப்ளீஸ் மேடி ஃபர்ஸ்ட் நீங்க சென்டர்ல வாங்க. ஏன்னா நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க. இந்த விழாக்கு வந்த அனைவருக்கும் மிக மிக வணக்கம். நீங்கள் வந்து ரொம்ப நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னை வாழ்த்துட்டீங்க. ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நல்லா டயலாகெல்லாம் பேசுகிறீங்க. நிறைய பேர் விவேக் சார் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவார், மாதவன் ஒன்று வந்து மிமிக்ரியே பண்ண முடியாது, ஏன்னா நீ பேசுகிற டயலாக் ரொம்ப இயல்பாக இருக்குது, அதனால் என்னால் பண்ண முடியல, ஏதாவது ஒரு அந்த மாதிரி டயலாக் பேசுங்க அப்படின்னாரு. பட் நீங்கள் கிளியராக அதை பண்ணுறீங்க. ஸோ ஐ திங்க் யூ வெரி டேலண்ட். மின்னிலை படம் வரும்போது எடுத்துட்டேன் சார் வாய்ஸ். Right. The award for the best edible oil award, wealth of food award, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சார்மிங்கான ஒரு டிடி நடிச்ச சன்லேண்ட். Sunland refined sunflower oil, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்தி. வாழ்த்துக்கள் டிடி அவர்களே. மறுபடியும் உங்களை மேடையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்கள் நாட் வெல்லாக இருந்தாலும் எங்கள் அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.
ஸோ கமர்ஷியலில் வரும்போதே உங்களுக்கு இவ்வளோ கைத்தட்டல் தட்டுறாங்க, எப்போ சினிமாக்கு வர போகிறீங்க? ஏன்னா நிறைய பேரை நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க. ஒரு படம் நடிச்சிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம், நல்ல தமையந்தியில் பார்த்தோம். அதோட லைட்டாக கேப் எடுத்து ஆங்கர் ஆகிட்டாங்க. திரும்ப மேபி அந்த காம்பினேஷனை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது சார் தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிஜமாக அன்பிலீவபிள் சந்தோஷம் என்னென்னா இது மேடி சார்கிட்ட இருந்து வாங்குறது தான். பிகாஸ் நாம் யார் நடிக்கிறதா இருந்தாலும், நடிக்கிறது கூட விட்டுடுங்களேன், நீங்கள்லாம் சும்மா போய் ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பேசணும் இல்லை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணால் கூட ஐம் ஷூர் நீங்கள் எல்லாம் ஒரு வாட்டி மாதவன்மை நம்மளால் பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மளால் அது வராது. ஆனால் மாதவன் சார் மனசில் நினச்சிட்டு போகணுன்னா 0.5% வரும். அதுக்கே நம்மள என்னமா நடிகிறாயா இந்த பொண்ணு, என்னமா ஹேண்ட்ஸமாகறாயா இந்த பையன் அப்படின்னு. அதான் 0.5க்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு தெம்பு கொடுக்குறது இவர் தான். அண்ட் நான் கொஞ்சம் தான் நடிச்சிருக்கேன். அந்த நடித்த டைமில் நான் பார்த்தது வந்து ராதிகா மேம் அண்ட் மேடி சார் தான். ஸோ அவங்க எல்லாம் எப்போவுமே என் மனசில் இருப்பாங்க. அண்ட் தே ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யூ டோன்ட் நோ சார், ஐ கான்ட் புட் இட் இன் வேர்ட்ஸ். இது எவ்வளோ ஸ்பெஷல் உங்கள் கையிலேருந்து வாங்குறதுனால. Yes, definitely, sir. Thank you so much. And Thomas Edison Entertainment, thank you so much for putting up such a nice show. எனக்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. And it's a beautiful stage. I'm sure இந்த மாதிரி இனிமே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, லைட்டாக நடிக்கலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஆடிலேயே எப்படியாவது நடிச்சு. அண்ட் இந்த ஆடை டிரெக்ட் பண்ணாரு தனுஷ் சார், அவருக்கு என்னோட தேங்க்ஸ். டைரக்டர் தனுஷ் சார், அவருக்கு என்னோட தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நான் பண்ண கொஞ்சம் ஆட்ஸ் வந்து ஜேடி ஜெரி சார் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்புறம் வந்து பாபு சங்கர் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் them in this. நீங்க இங்க வந்ததுக்கு எங்களோட தேங்க்ஸ். Thank you சார் and thank you தியா. Thank you so much ma'am. And முக்கியமா வந்து உங்ககிட்ட நாங்க क्वेश्चन கேட்டே ஆகணும் சார். மேடி கிட்டயா? ஆமா. எப்படி இவ்வளோ சாமிங்கா இருக்கீங்க? கண்டிப்பா அப்ப பார்த்தது நாளா வந்து குட்டி பொண்ணா இருக்கிறது உங்க நானா இருக்கேன். அப்படினா எங்க மேடிக்கு ஏஜ் ஆயிருச்சு நீ சொல்ல வரியா? வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் குறையிலன்றத நாங்க சொல்ல வரோம். எப்படி இப்படி மெயின்டைன் பண்றீங்க? சரியான கேக்குறீங்க. எப்படி இவ்வளோ ஹேண்ட்ஸமா அப்படியே இருக்கீங்க? அப்ப பார்த்த மாதிரி இப்ப பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல, அந்த மாதிரி இருக்கீங்களே ஸ்கிரீன்ல. தயிர் சாதம். தயிர் சாதம் என்னது? எனக்கு உண்மையிலேயே நான் வந்து இதுக்காக தனியாக ஒரு முயற்சி செஞ்சு இந்த மாதிரி எப்போவுமே இளமையாக இருக்கணும், இல்லை சாக்லேட் பாய்ங்கிற டைட்டில் என்னை விட்டு போகாதா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன்னா. பிகாஸ் தம்பிங்கிற படம் பண்ணியிருக்கேன், ஆயுத எழுத்துங்கிற படம் பண்ணியிருக்கேன், இந்த படம் இறுதி சுற்று. பட் அந்த டைட்டில் என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ நான் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லைங்க, பொதுவாக மனசால சிரிப்பேன், அவ்வளோதான். இல்லை சார், எப்பயுமே வந்து மேக்ஸிமம் பொண்ணுங்க கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று அரவிந்த் சாமி, இன்னொன்று மாதவன். இந்த 2 பேரையே கேட்டுட்டு தான் அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலை. ஸோ நாங்களும் உங்களை மாதிரி எப்பயுமே சிரிக்கும் போது ஒரு டூத் பேஸ்ட்டுக்கு விளம்பரத்தில் வர மாதிரி எப்பயுமே ஓப்பனாக இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அதுக்கு தகுந்தபடி ஒரு பொண்ணை தேடிக்குங்க. அதுதான் சார் இல்லை, அது மட்டும்தான் சார் இல்லை. நெக்ஸ்ட்டு பிரதர், அது அப்புறம் பொண்ணு இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பையனை ரொமான்ஸ் பண்ண முடியாது. முதல்ல ஒரு பொண்ணை தேடிக்கிங்க. அஃப்கோர்ஸ். இல்லை சார், அதுதான் அந்த ரூட்டே எங்களுக்கு தெரியலன்னும் போது எங்களுக்கு வேறு எதனா பக்கத்தில் சந்தில் புந்தில் பூந்து எப்படியாவது அந்த இடத்த அடைய முடியுமா அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். எப்பவுமே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இது நியாயமாக சொல்லப்போனால் நல்ல மனசோடு இருந்து நல்ல மேனர்ஸோடு இருந்து அண்டு மனசால் ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அது வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் ஒரு பொண்ணை நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. அன்பே சிவம் இல்லையா? ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க. கற்றுக்கோ. அண்ட் வந்து இறுதி சுற்று சமீபத்தில் வந்து மாதவன் சாரை பார்த்துட்டு எப்போ அந்த டீசர் அதுக்கப்புறம் ட்ரைலர் அப்படின்னு வரும்போது எப்போ வரும்னே பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த புல்லட்டில் வர ஸ்டைல், உங்களோட பேக் வச்சுருக்குது, உங்களோட அந்த லாங் ஹேரு, இதெல்லாம் வந்து எப்படி சார் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நீங்கள் என்ன நினச்சிங்க? இந்த லுக்கு, இந்த ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த படத்தோட இயக்குனர் சுதாவோட ஐடியா தான். நானும் சுதாவும் மணி சாரோட படத்தில் நான் வந்து நடிச்சிட்டு இருந்தேன். அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்தாங்க. அப்போ வந்து நான் தான் செட்டில் கிங், அவங்க தான் வந்து சார் எனக்காக ஒரு கேரவேன் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்குள்ளே இந்த திறமையை நான் பார்த்து என்னை வந்து அவங்களும் என்கிட்ட அந்த கதையை சொல்லி அவங்கள ஒரு இயக்குனராக ஏற்றி அவங்கள அந்த மாதிரி மதித்து செட்டில் பாஸாக அவங்கள ட்ரீட் பண்ணது வந்து தான் என்னோடய பெருமையை தவிர மீதி எல்லாமே அவங்க செஞ்ச விஷயந்தான். அவங்க வந்து இந்த லுக், இந்த முடி, நான் நிறைய வாட்டி ஷூட்டிங்கில் வந்து நான் என் முடி இப்படி வச்சுருப்பேன், அவங்களே வந்து கட் சொல்லிட்டு அவங்க கையாலே கலைச்சி விட்டு அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. ஸோ தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு சுதா. எஸ் சார். அண்ட் வந்து எங்களுக்காக ஃபியூ டைலாக்ஸ்
அது எனி ஃபிலிமாக இருக்கலாம், உங்களதில் இறுதி சுற்றா இருக்கலாம், இல்லை அலைபாய் தேவா கூட இருக்கலாம், எவர்கிரீன் மூவிஸாகவும் இருக்கலாம். ஃபியூ டைலாக்ஸ். சாரி, டைலாக் எந்த படங்க? என்ன படம் வேணா இருக்கலாம், இறுதி சுற்று இல்லை அலைபாய் தே. மெஜாரிட்டி இறுதி சுற்றுன்றவங்க கை தட்டுங்க. அலைபாய் தே சார், ப்ளீஸ் சார், அந்த சக்தியை பார்த்து நீங்களும் கூப்பிட்டுருக்கு சார். கடைசி வரையும் அந்த சக்தி எதை காட்டல. சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு கூட நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துடும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. ஓகே, தேங்க் யூ ஸோ மச் மேடி. ப்ளஷர். தேங்க் யூ ஸோ மச். சூப்பரான ஒரு டான்ஸ் டீம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேடின்னு எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தீங்க. ஸோ அவருக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜான் பிரிட்டோ குரூப் வந்து தர போகிறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தாள பார்த்து ஆட்டம் போடுற, ஆஞ்ச மீனா குழம்புக்குள்ள தாளம் போடுற, மச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. ஏ சண்டக்காரா குண்டு முழுகில ரெண்டு உயிரை தேடி பாயுது, குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போட வேணும், தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன், ஆமா மச்சானே மச்சானே பூ வச்சாலே வச்சாலே, தீ குச்சாட்டம் தொட்டாலே சுட்டாலே, வா மச்சானே மச்சானே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அவார்ட் எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்துடலாம். பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஆட் கேட் ஆஃப் ஈடன் கார்டன் அவார்ட் அப்படின்ற ஒரு அவார்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக நம்ம யாரை கூப்பிட போகிறோம்? யாரை கூப்பிட போகிறோமா? ஸோ நம்மளோட ப்ரெசென்டர் ஃபஸ்ட்டு கூப்பிட போகிறோம். மிஸ்டர் வி ராதாகிருஷ்ணன், ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. எஸ், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராஜாமணி, ஹெட் ஆஃப் இந்தியன் ப்ரோக்ராமிங் ஆஸ்ட்ரோ மலேசியா, அவரையும் நாங்கள் வந்து மேடை அனௌன்சராக அவரை கூப்பிடுறோம் நாங்கள். டாக்டர் ராஜாமணி சார், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். எஸ், அண்ட் வந்து இவங்களை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம கூடவே சேர்ந்து நம்மளோட சிஇஓவோட டாட்டர் மிஸ் ஜெனினிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மளோட சிஇஓ செல்வகுமார் அவர்களும், மிஸ்டர் செல்வகுமார் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கேட்டகரி அவார்டோடைய நாமினிஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Real Estate Ad, Gate of Eden Garden Award, and the nominees are Manju Group, Color Homes, Arun உங்களுக்கு இந்த மாதிரி Excello, கேள்விகள் இருந்தா Amar Prakash, VGN. நாமினிஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த வின்னரை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம்தான் இல்லையா? அந்த வின்னரை சொல்றதுக்காக சார் ப்ளீஸ் சார், சார் நீங்களும். யார் அந்த வின்னர்? And the winner is அருண் எக்ஸெல்லோ. அருண் எக்ஸெல்லோ. எஸ், ஸோ இந்த அவார்ட்ஸை வாங்குறதுக்காக மிஸ்டர் சுரேஷ், எம்டி ஆஃப் அருண் எக்ஸெல்லோ அவரையும்,
மிஸ்டர் மாதவன் பிராண்ட் அம்பாசிடர், அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் பாபு சங்கர் ஆட் டைரக்டர், இவங்க 3 பேரையும் நாங்கள் மேடை எஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் இருந்தா கால் அருண் எக்ஸலோ டெம்பிள் குரூப். இந்த அவார்டுக்கு மிக மிக நன்றி, தாமஸ் எடிசன் அவார்ட்ஸ். அண்ட் ஒரு நடிகராக விளம்பரம் பண்ணுற முதல் நடிகர் ஐ திங்க் நான் தான். நிறைய பேர் முன்னாடி பண்ணது கிடையாது. அலை பாய்துக்கு அப்புறம் பெப்சிங்கிற ஒரு கம்பெனிக்காக அது மாதிரி பல விளம்பரத்தில் வந்து நடிச்சிருக்கேன். அப்போ வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணக்கூடாது மேடி, அது வந்து உங்களோட வேல்யூவை குறைச்சிரும், அது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் டு டூ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இண்டஸ்ட்ரியில் இருந்துச்சு. கமல் சார்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் திரும்பி பார்க்கும்போது உலகம் முழுக்க வந்து எல்லா நடிகரும் விளம்பரத்தில் அவங்க வந்து சேர்ந்து அவங்க விளம்பரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த அருண் எக்ஸலோங்கிற அவார்டு ஒரு அந்த ஆட் வரும்போது குவாலிட்டிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து அட்வர்டைஸிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த நாளைக்கு மிஸ்டர் சுரேஷ் பார்க்குறதுக்கு ரொம்ப தேமினி இருக்காங்க, பட் இஸ் வெரி டைனாமிக். அவங்க வந்து எஸ்டான்சியா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் த கான்செப்ட் ஆஃப் தேட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அது வந்து இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் பில்டிங், பட் எவ்ரிபடி ஹேஸ் டு வாக் டு ஒர்க், வாக் டு ஸ்கூல், வாக் டு த ஹாஸ்பிட்டல், பேங்க் எல்லாமே. அண்ட் எல்லா வண்டியும் வந்து அண்டர் கிரவுண்டில் போகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்டாக இருந்துச்சு. ஐ செட் ஓகே. 10 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். பட் த பெஸ்ட் பார்ட் இஸ், ஒரு நடிகராக வந்து நம்ம படம் சில சமயம் ஓடும், சில சமயம் ஓடாது. அது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக ஒரு காலதாமதமாக நான் வந்து அடுத்த படம் பண்ண இறுதி சுற்று. பட் அந்த 4 வருஷத்தில் கூட என் மேலே நம்பிக்கை விடாமல் என்னையை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வச்சு ஒரு நம்பிக்கையோட என் கூட சேர்ந்து நல்ல ஒரு பிராண்ட் இது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, மை டிசிஷன் தட் ஐ வாண்ட் டு டூ அ குவாலிட்டி ப்ராடக்ட் who live by what they believe in was completely proved. Congratulations on being such a brand. Thank you very much, and it's an honor to be part of the family, sir. சார் ஆக்சுவலி அங்கே வந்து எப்பயுமே ஒரு 2 BHK 3 BHK அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 BHKன்னு பேர் கேட்டால் அருண் எக்ஸலோ தான் நான் வந்துருச்சு இப்போ வர. ஸோ அங்கே நீங்கள் எத்தனை BHK இருக்குது? ஆப்ஷன் ஏ 2 BHK, ஆப்ஷன் பி 3 BHK, ஆப்ஷன் பி ஆல் BHK. நான் தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆச்சு. ஆல் ஆஃப் இட் பிலாங்ஸ் டு மீ. அப்போ வாஸ்து சாஸ்திரம் படி ஜன்னல் ஓரமாக எனக்கு ஒரு வீடு ஒன்று பார்த்து வைங்க சார். நோ ப்ராப்ளம் சார், டன் சார். புக்கிங் எடுத்துங்க இன்றைக்கி. ராஜரத்னம் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருண் எக்ஸலோ சுரேஷ் சார் அவர்களை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம சாரை கூப்பிட்றோம். சார் ப்ளீஸ். நம்மளோட மாதவன் நம்மளோட மேடியை கௌரவப்படுத்துறதுக்காக நம்மளோட தீனதயாளன் சாரை நம்ம கூப்பிட்றோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் எதுக்காக தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் கம்யூனிகேஷன் அட் த கனெக்டிங் ஹார்ட்ஸ் அவார்ட். ஸோ இதுக்கான நாமினிஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். அண்ட் த நாமினிஸ் ஆர் Best Communication Ad Connecting Hearts Award. And the nominees are புதிய கனெக்ஷனுடன்
Airtel, Tata Docomo, Idea, Vodafone. Provide a window seat to her. ஸோ இந்த அவார்டை தரத்துக்காக இன்னொரு ஒருத்தரையும் நாங்கள் மேடை கூப்பிட வேற ஒரு பிரசன்டர் நம்ம கூப்பிட போகிறோம், அனௌன்சரை கூப்பிட போகிறோம். வின்சென்ட் அசோகன், ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் சார். அனைவருக்கும் வணக்கம். Best Communication Ad, the Connecting Hearts Award goes to Airtel. நயன்தாரா ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று காத்துட்டு இருக்கு பை ஜான் பிரிட்டோ டீம். பார்த்து என்ஜாய் பண்ணி எஸ், இவ்வளோ நேரம் வந்து பொறுமை காத்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் வந்து சரி நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷனில் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எங்களுக்காகவே வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் செலிப்ரிட்டிஸ்க்கு. நம்மளுடைய டி அவார்ட்ஸோட சிஇஓ சார் மிஸ்டர் செல்வகுமார் சார் அண்ட் மிஸ்ஸஸ் செல்வகுமார் மேம், அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் தீனா சாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். எஸ், 3 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இதோட இங்கே நாங்கள் 2 பேரும் கிளம்பிக்கிறோம். இன்னும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக டி அவார்ட்ஸ் இதை விட இன்னுமே கிராண்டாக நடக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய விஷஸ் அண்ட் உங்களுடைய ஈவினிங் இன்னும் நல்லா அமையணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரிவன்.